எப்படி ஷிப்ஸ் தண்ணீரில் மிதக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொருள் தண்ணீரில் மிதக்கணும்னா அது அகலமாகவும் இருக்கணும், அது லைட் வெயிட்டாகவும் இருக்கணும். ஒரு பாட்டிலில் நீ காற்று அடிச்சு தண்ணியில் விட்டிங்கன்னா அது மிதக்கும். அதே பாட்டிலில் நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணி தண்ணியில் விட்டிங்கன்னா அது முங்கிடும். இதை சயின்ஸில் ஆர்க்கிமெட்ஸ் பிரின்சிபிளை யூஸ் பண்ணி தான் ஷிப்பை மேட் பண்ணுறாங்க. ஆனால் 2000 BCலேயே ஜீசஸ் நோவா கிட்ட ஆதியாகமம் 6:13-22 ஷிப்பை எந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணணும், எந்த ட்ரீயை வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே ஜீசஸ் சொல்லிட்டாங்க. ஏன் ஜீசஸ் மரத்தை யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஏன்னா மரத்தில் நிறைய காற்று இருக்கிறதுனால அது மேலே எவ்வளோ வெயிட் வச்சாலும் அது லைட் வெயிட்டாகவே இருக்கும். கொரியா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஜீசஸ் சொன்ன மெஷர்மெண்ட் வச்சு 12 கப்பல்ஸ் மேட் பண்ணி பார்த்தாங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு. ஜீசஸ் நோவா கிட்ட சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் மேட் பண்ணுறாங்க. அதனால தான் நமக்கு ஒரு பெரிய வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டே உருவாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய், பேசலாம்.